இன்று போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கான யூனிட் டெஸ்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2க்கான சிலபஸ் என்னென்னா இயற்பியல் அளவுகள். 6th ஸ்டாண்டர்ட் 7th 8th 9th என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும். அதை படிச்சுட்டு தரமாக இந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் 8 மணிக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும், ஈவினிங் 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். ஸோ ஆன்சர் கீ வந்து இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலகிராமில் கொஷின் பேப்பர் வந்துடும். ஸோ வாங்க இன்றைய வீடியோவுக்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 1 பாருங்கள். ஒரு மெட்ரிக் டன் ஒரு டன்னுனாலும் ஒன்று தான், ஒரு மெட்ரிக் டன்னுனாலும் ஒன்று தான். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுவோம். ஒரு டன் 1000 கிலோகிராம். இன்னொரு ஆன்சர் கூட தான் 10 லட்சம் கிராம். இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் என்னென்னா அனைத்தும் சரி. டி ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர். 1000 மில்லிகிராம், 1000 மில்லிகிராம் அப்படிங்கிறது மில்லிகிராம், 1000 மில்லிகிராம் தான் ஆப்ஷன் ஏ, 1 கிராம் அப்படின்னு மீனிங். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ அலகு முறை பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1960 என்பது சரியான ஆன்சர். பொருளின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் மோல். ஒளிச்செறிவின் அளவு எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, கேண்டிலா. கொஷின் நம்பர் 6. நிலவில் ஈர்ப்பு விசை பூமியில் உள்ளதை போன்று எத்தனை பங்கு? ஆன்சர் என்னன்னா 6ல் 1 பங்கு தான் உண்டு அங்கே. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரிஸ். சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எந்த நாட்டில் உள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரான்ஸில் உள்ளது. இந்தியாவில் தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் என்ன? இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஆப்ஷன் டி, புதுடெல்லி. அறை வெப்பநிலையில் காற்றின் அடர்த்தி, அறை வெப்பநிலையில் காற்றின் அடர்த்தி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1.2 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அறை வெப்பநிலையில் மண்ணெண்ணெயின் அடர்த்தி என்ன? கிலோகிராம் பை மீட்டர் கியூபில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் 800. கொஷின் நம்பர் 12. அறை வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1000. அறை வெப்பநிலையில் பாதரசின் அடர்த்தி என்ன? பாதரசத்தின் அடர்த்தி என்ன? ஆப்ஷன் டி, 13600. கொஷின் நம்பர் 14. சூரியனிலிருந்து புவியின் குறைந்தபட்ச தூரம் அண்மை நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூரியனிலிருந்து பூமியின் குறைந்தபட்ச தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிஹீலியன். ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 15. சூரியனிலிருந்து பூமியின் அதிகபட்ச தூரம் செய்மை நிலை என்ன? எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுவும் இம்பார்ட்டண்டான டேர்ம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹப்ஹீலியன். ஆப்ஷன் பி. வானியல் அலகு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான சராசரி தொலைவு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா 15 கோடி கிலோமீட்டர் என்றும் சொல்லலாம். கொஷின் நம்பர் 17. ஒரு வானியல் அலகு என்பது? ஆப்ஷன் 1.496 × 10^11 மீட்டர். ஓர் ஒளியாண்டு என்பது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 9.46 × 10^15 மீட்டர். சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன்
ப்ராக்சிமா சென்டரி. ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். சரியான ஆன்சர். சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி 3 × 10⁸. 1 கேலன் என்பது எத்தனை மில்லிலிட்டர்? ஆப்ஷன் பி 3785 மில்லிலிட்டர் என்பது ஒரு கேலன். ஒளி ஆண்டு என்பது எதன் அலகு? வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு புக் பேக் கொஷின். ஆப்ஷன் ஏ தொலைவு. கெல்வினில் தனிச்சுழி வெப்பநிலையின் மதிப்பு என்ன? ஆப்ஷன் 0. ஏ ஆப்ஷன் என்பது சரியான ஆன்சர். பாரன்ஹீட்டில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு என்ன? ஸோ மனிதனுடைய உடல் வெப்பநிலையில் பாரன்ஹீட் வேல்யூ என்ன? சரியான ஆன்சர் 98.6 பாரன்ஹீட். செல்சியஸில் மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு. செல்சியஸில் என்ன வேல்யூ சொல்லுவோம்? 37. கெல்வினுடைய மனித உடலின் வெப்பநிலை மதிப்பு. ஆப்ஷன் சி 310. பாரன்ஹீட்டில் நீரின் உறைநிலை மதிப்பு என்ன? ஆப்ஷன் டி 32. செல்சியஸில் நீரின் உறைநிலை மதிப்பு. ஆப்ஷன் 0. சி ஆப்ஷன். கெல்வினில் நீரின் உறைநிலை மதிப்பு 273. பி ஆப்ஷன். மின்னோட்டத்தின் அலகு. இம்பார்ட்டன்ட். மின்னோட்டத்தின் அலகு. ஆப்ஷன் டி ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஆப்ஷன் ஏ. அவகாட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி 6.023 × 10⁻23. தலக்கோணத்தின் அலகு என்ன? ஆப்ஷன் பி ரேடியன். இதே திண்ம கோணத்தின் அலகு அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரேடியன். ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை என்ன? ஆப்ஷன் ஏ 10⁹ வினாடிக்கு ஒரு வினாடி என்பது சரியான துல்லியத்தன்மை. அணுக்கடிகாரத்தின் துல்லியத்தன்மை என்ன? 10⁻13 வினாடிக்கு ஒரு வினாடி என்பது இதனுடைய துல்லியத்தன்மை. நாசா தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1/10/1958. லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கால அளவு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? 5½ மணி நேரம் வித்தியாசம். ஆப்ஷன் ஏ GMT + 5.30 ஹவர்ஸ். 0 டிகிரி தீர்க்கக்கோடு செல்லும் இடம் என்ன? சரியான ஆன்சர் லண்டன். மறந்துடக்கூடாது. பூமியின் காணப்படும் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை. இந்த கொஷின் வரக்கூடிய தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆப்ஷன் பி 24. மிர்சாப்பூர் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். இந்த ஊரை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் கொடுங்க. கொஷின் நம்பர் 42. அணுவின் உட்கரு ஆரம் என்ன? ஆப்ஷன் ஏ 10⁻⁻15 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையிலான தொலைவு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 10⁻26 மீட்டர் சராசரியாக. எலக்ட்ரான் நிறையின் அலகு என்ன? இந்த கொஷின் ஆல்ரெடி ப்ரீவியஸாக கேட்கப்பட்ட கொஷின். ஸோ சரியான ஆன்சர் 9.11 × 10⁻31 கிலோகிராம். பால்வெளி திரள் அண்டத்தின் நிறை என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 2.2 × 10⁻41 கிலோகிராம். ஓகே டே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் டெஸ்ட் 2 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு யூனிட் டெஸ்ட் 3 8 மணிக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து காலையில் 8 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு ரேண்டமாக உங்களுக்கு 2 நேரமும் கொஷின் பேப்பர் வரும். மறக்காமல் கொஷின் பேப்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வித்தவுட் ஆன்சர் பிடிஎஃபாக கொடுக்குறது வித்தவுட் ஆன்சராக இருக்கும் டெலகிராமில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரிண்ட் போட்டு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ஆன்சர் வந்து என்கிட்ட கேட்காதீங்க. வீடியோ பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் தெரியும். படிக்காத பட்சத்தில் ஸோ சேனலை பார்த்து ஆன்சர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போலீஸ் ஆகிறது உறுதி. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆல் தி பெஸ்ட். குட் லக்.